இந்த படத்தை உருவாக்க எல்லா அறிவாளிகளையும் ஒன்று கூட்டியாச்சு ஜாவர் சீதாராமன் தலைமையில். இந்நேரம் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. கல்கத்தாவிலிருந்து விஏபி ஐயர் அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. இவர் யாருன்னா, இவர் தமிழர் தான், கல்கத்தாவில் குடியிருக்காரு, வங்க மொழியை நல்லா பேசுவார். வங்காள மொழியில் உருவாகக்கூடிய அத்தனை படங்கள் அங்கு உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பு நிறுவனம் எல்லாரும் கூட நல்ல டைட் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவர். சென்னைக்கு வந்தால் வீனஸ் பிக்சர்ஸ் மாதிரியான மிகப்பெரிய தயாரிப்பு கம்பெனிகளோடு தொடர்புள்ளவர். இவர் ஏற்கனவே ஏவிஎம் நிறுவனத்திற்கும் வேண்டியவர். இவர் இப்போ சென்னைக்கு வந்திருக்கார். அவர் உடனே ஏவி மெய்யப்பன் செட்டியார் வர சொல்கிறார். விஏபி ஐயரை அழைத்து வருகிறார்கள். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஓஹோ, நடிகர் திலகத்துக்கு 125வது படமா? அப்படின்னா அது நல்லா இருக்கணும் கதை. ரெண்டாவது, நடிகர் திலகத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. வங்க மொழியில் இப்போ ஒரு படம் உத்தர் புருஷ் அப்படின்னு ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் சிவாஜிக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். இவர் சொல்ல உடனே உத்தர் புருஷ் ஒரு பிரிண்ட் விமானத்தின் மூலமாக சென்னைக்கு வர ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த படத்தை ஏவிஎம்மில் இருக்கக்கூடிய ஏசி தேட்டரில் போட்டு பார்க்குறாங்க. உத்தர் புருஷ் ஓடுது, எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு. அப்போ ஐயா ஏவி மெய்யப்பன் சொல்கிறாரு, படம் நல்லா இருக்குது, நடிகர் திலகத்திற்கு ஏற்ற மேட்சிங்கான கேரக்டர் தான், ஆனால் இத்தோட போதாது, நம்ம தமிழ் கலாச்சாரம் பண்பாடுக்கு தந்தாப்புல கொஞ்சம் மாற்றம் செய்யணும். அந்த மாற்றத்தை டைரக்டர் கிருஷ்ணன் மஞ்சு, ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜாவர் சீதாராமன் இவங்களை நம்பி ஒப்படைச்சா சரியா போச்சு. ஒப்படைச்சாச்சு. இதன் பேரில் தான் நடிகர் திலகத்தின் 125வது படம் அந்த வங்கமொழி உத்தர் புருஷ் சில மாற்றங்களோடு தமிழில் உயர்ந்த மனிதனாக வளரப்போகிறது. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன்.